அனைவருக்கும் வணக்கம். புத்தாண்டு வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நான் உங்கள் தோழி சுதா பேசுகிறேன். நான் என்னுடைய வீடியோஸில் மேக்ஸிமம் இந்த முக பராமரிப்பு, கேச பராமரிப்பு அதுக்கெலாம் வீடியோஸ் போடுறது நான் விரும்புகிறதில்ல. நமக்கு அதையும் தாண்டி நிறைய நமக்கு வாழ்வியல் சிந்தனைகள் அதிகமாக இருக்குது. அதை போடுறதுக்கு நமக்கு சரியாக இருக்குது. இருந்தாலும் இயற்கை மூலிகை பொருட்களை பற்றின ஒரு சந்தேகத்தை ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. நம்ம அவங்களுக்கு ஒருத்தவங்கன்னா ஒரு ஆள் கிடையாது, நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்குது. நிறைய பேர் முடி கொஞ்சம் ஒயிட் ஹேராக ஆயிடுச்சு, லைட்டாக மாறுது அப்படின்னா உடனே நம்ம செயற்கையாக நம்ம டை அடிச்சுக்கிறோம், இல்லை சூப்பர் வாஸ்மால் அடிக்கிறோம். இதெல்லாம் ரொம்ப ஸ்கின்னுக்கு மிகப்பெரிய பிரச்சனையை கொடுக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் எல்லோரும் இப்போ மருதாணிக்கு மாறி இருக்கிறோம். மருதாணி போட்டுட்டு இப்போ அதில் கரிசலாங்கண்ணி, அவுரி பொடி எல்லாம் கலந்து நம்ம அப்ளை பண்ணுறப்ப முடி கருப்பாக இருக்குதா இல்லையா, அதில் ஒரு பயங்கர சந்தேகம் வருது. எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன், நான் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன். அதாவது ட்ரையான முடியில் நல்ல ஒரிஜினல் மருதாணியை நம்ம இலையை பறித்து நல்லா மைய அரைச்சிட்டு அப்ளை பண்ணிடுறோம். நல்லா ஒரு நல்ல காய விட்டதுக்கப்புறம் வாஷ் பண்ணின்னு வச்சுக்கோங்களேன், அது மாதிரி ஒரு மெரூன் கலரில் வந்துடுது முடி. அதுக்கப்புறம் மறுநாள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அவுரி பவுட்ரு தான் கிடைக்கிது. இப்போ அவுரி இலை கொஞ்சம் கிராமத்துலலாம் போனால் வச்சுருக்காங்க, இருக்குது. தேடி கண்டுபிடிக்க முடிஞ்சால் கண்டுபிடிச்சிக்கோங்க, அதையும் அரைக்கலாம். இல்லை பவுட்ரு நல்ல கடையில் தரமான பவுட்ரு கிடைக்கிது, அதை வாங்கி மருதாணி மாதிரியே அதை மிக்ஸ் பண்ணி அதே மாதிரி ட்ரையான மறுநாளே மருதாணி போட்டு அடுத்த நாளே ட்ரையான ஹேரில் அப்படியே அப்ளை பண்ணி நம்ம தலையை வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்ல கருப்பாக ஆக முடி. அதாவது கருப்பாக நல்லா கரேன்னு கருப்பாக அப்படின்னு சொல்ல முடியாது, இல்லை அதே மாதிரி ரொம்ப லோயஸ்ட்டான ஒரு மெரூனும் கிடையாது, ஒரு மீடியமாக ரொம்ப அழகான ஒரு கருப்பு கிடைக்கும். அக்கா எத்தனை நாளைக்கு இது இருக்கும் அப்படி கேட்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நேற்றுக்கு நான் மருதாணி போட்டேன். நிறைய பேர் உங்களுக்குலாம் நான் ஒயிட் ஹேர் ஆகலையான்னு கேட்குறாங்க. இருக்குது, எனக்குலாம் நிறைய பேர் ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்காங்க இருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப பழகாதவங்களுக்கு உங்களுக்கு எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. எனக்குலாம் இருக்குது, நான் அதை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இது வரைக்கும் நான் ஒரு நாள் கூட செயற்கையாக எதுவுமே என் தலைக்கு நான் போட்டது கிடையாது. இது வரைக்குமே நான் மருதாணி தான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். மருதாணி போடுறதால நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, அந்த வாசம் எனக்கு ரொம்ப பிடிக்குது. தலையில் அந்த வாசம் அடிக்கிறது, ரொம்ப நாள் அந்த வாசம் இருந்துகிட்டே இருக்கும். ப்ளஸ் குளிர்ச்சி நம்ம உடலுக்கு, முடி நல்லா க்ரோத் இருக்குது. அதனால் ஹேர் ஃபால் ஆகிறது கண்ட்ரோல் ஆகுதுங்கிறதால மருதாணி போட ஆரம்பிக்கிறோம். இந்த மருதாணியோட அவுரி போடுறதால அந்த கருமை கொடுக்குது நமக்கு. அதனால் நம்ம மேக்ஸிமம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த இயற்கை முறையிலேயே நான் சொல்கிற இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணுறப்ப நமக்கு அந்த நார்மல் அந்த கருப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 10 நாள் இருக்குமாக்கா, 20 நாள் இருக்குமான்னு கேட்குறீங்க. எவ்வளோ நாள், ஒரு 10 நாள் தாராளமாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணாமல் இருக்கணும். இப்போ நீங்கள் அடுத்த தடவை நீங்கள் தலை குளிக்கிறீங்க அப்படின்னா, தலை வாஷ் பண்ணுறப்ப ஷாம்பு போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 4-5 நாளே அந்த கலர் குறைய ஆரம்பிக்குது. நீங்கள் ஷாம்பு போட்டு தேய்க்கிறீங்க இல்லையா, அது குறைஞ்சிரும். அதனால் சீயக்காய் போடுறப்ப அது கண்டிப்பாக அந்த நிறம் அப்படியே கொஞ்சம் தக்க வச்சுக்கலாம். நான் மேக்ஸிமம் ஷாம்பை அவாய்ட் பண்ணுற ஆள் தான். வேறு வழி இல்லாமல் எங்கேயாவது போகிறப்ப வரப்போ நம்ம அவசரத்துக்காக யூஸ் பண்ணுறது தான். அதை கூட அவாய்ட் பண்ண தான் நினைக்கிறோம் நம்ம. நான் வீட்டிலேயே நான் சீயக்காய் தயாரிச்சுக்கிறேன். அதனால் எந்த ஒரு கெமிக்கல் அந்த பிரச்சனையே கிடையாது நமக்கு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். சில பேர் லெமன் போடலாமா, அதில் ஏதாவது சேர்க்கலாமா, இயற்கையாக சேர்த்துக்கலாம். அது சேர்க்காமலேயுமே நம்ம நார்மலான நமக்கு கருப்பு பாருங்கள் இருக்குது. அதனால் ஒன்றும் பெரிய மாற்றம்லாம் இல்லாமலாம் இல்லை. இந்த மருதாணி அடுத்த நாள் அவுரி போட்டாவே போதும். முடிஞ்சால் கரிசலாங்கண்ணி இருந்துச்சுன்னா கரிசலாங்கண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லா ரிசல்ட் இருக்கும். இதுக்கு மேலே ஏதாவது சந்தேகம் இருந்தால் தாராளமாக நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இயற்கை முறையில் நீங்கள் ஒரு வாழ்வியலுக்குள்ளே வந்தாலுமே நீங்கள் நம்ம இந்த மாதிரி நம்ம சந்தேகத்தை தீர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம செயற்கையை நாடாமல் இயற்கைக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா அதே பெரிய விஷயம். எல்லாருக்குமே நல்லதொரு நன்றி. வாழ்க வளமுடன்.